வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியல்வாதிகள் 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. பிரதமர் மோடி 75 வயதை நெருங்குவதால் அவரை குறிப்பிட்டு மோகன் பகவத் பேசியதாக எதிர்க்கட்சிகள் கருத்து. அத்வானி உள்ளிட்டோரை 75 வயதானதால் ஓய்வு பெற கூறிய பிரதமர் மோடி தற்போது ஓய்வு பெறுவாரா? செப்டம்பரில் மோடி 75 வயதை எட்டவுள்ள நிலையில் உத்தவ் சிவசேனா MP சஞ்சய் ராவத் கேள்வி. வருகிற 27ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் நடைபெறவுள்ள ஆடி திருவாதிரை திருவிழாவில் பங்கேற்க உள்ளதாக தகவல். முப்பது ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவர்கள் தீவிரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடுமையான குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக டிஜிபி சங்கர் ஜிவால் பேட்டி. ஒரு கேஸில் ஒரு அக்யூஸ் பொறுத்தபடி ஒரு 30 வருஷம்க்கு அப்புறம் இப்போ அவர் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. இன்னொரு அக்யூஸ்ட் 26 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு இரண்டு ரகசிய ஆபரேஷன் மூலம் 3 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தகவல். தீவிரவாத தடுப்பு பிரிவினர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் பாராட்டு. தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உலக பொதுமறை திருக்குறள் நூல் வெளியீடு. உலக பொதுமறை திருக்குறள் நூலினை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 100 கோடி ரூபாயில் 63 கோயில்களுக்கு திருப்பணி. காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். சென்னை எழும்பூரில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. பாமக எந்த கூட்டணியுடன் சேர்கிறதோ அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதி. கோயில் நிதியில் கல்லூரி கட்டுவது தவறில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. கல்விக்கான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நாம் அனைவரும் இணைந்து உழைத்து புதிய வரலாற்றை படைப்போம். பாமக 37ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தொண்டர்களுக்கு அன்புமணி கடிதம். ராமதாஸ் பெயரை பயன்படுத்தி பாமக தொண்டர்களுக்கு அன்புமணி கடிதம். தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் எனும் பெயரில் அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி என அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என அழைக்கலாம் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். 2026 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் நிச்சயமாக மறையும் எனவும் பேட்டி. பாஜகவை தூக்கி சுமந்து கொண்டிருப்பதால் எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் விளிம்பில் உள்ளார். சுமையின் வலி தாங்காமல் பிதற்றி வருவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். திமுகவில் ஏதோ எதிர்பார்த்து அதிமுகவை வசைபாடுகிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. கொஞ்சம் கூட வாய் கூசாமல் மறைந்த தலைவரை இழிவுபடுத்தி பேசுவது வைகோவிற்கு அழகல்ல எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம்.
வைகோ தற்போது வயது முதிர்வு காரணத்தினாலும் ஞாபக மறதியினாலும் ஏதேதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறார். வைகோவை இனிமேல் பொய்கோ என்றுதான் சொல்ல வேண்டும் என்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் விமர்சனம். தமிழகத்தில் இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆன்மீக ஆட்சிதான் அமையும். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சு. இந்து சமய அறநிலையத்துறை பணத்தை எடுத்து தேவார பள்ளிகள் நடத்தலாம் என ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து. இந்து சமய அறநிலையத்துறை பணத்தில் எதற்கு கல்லூரி நடத்த வேண்டும் எனவும் கேள்வி. தமிழகத்தில் 28 மாவட்ட உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்கும் சிறப்பு அதிகாரிகளின் பதவிக்காலம் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு. ஏப்ரலில் சட்டசபை தேர்தலுக்கு பின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்க உள்ளதாக தகவல். முப்பத்தி அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர்களாக பதவி உயர்வு. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு. வனிதா விஜயகுமார் நடிப்பில் வெளியாகி உள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ஸ் திரைப்படத்தில் உள்ள பாடலை உடனே நீக்க வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் சட்டவிரோத மணல் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோவை அருகே இரவில் காரில் சென்ற இளைஞர்கள் மீது உக்கடம் போலீசார் கொலைவெறி தாக்குதல். காரில் இருந்து கீழே இறங்கி சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. மூன்றாண்டு LLB சட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஜூலை 25ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டையே உலுக்கிய ரிதன்யா தற்கொலை வழக்கில் அவரது மாமியார் ஜாமீன் மனு தள்ளுபடி. மனுவை தள்ளுபடி செய்து திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிபதி குணசேகரன் அதிரடி உத்தரவு. திருவள்ளூர் அருகே கிளீனர் இயக்கிய வாகனம் மோதி ஓட்டுநர் உள்பட 2 உயிரிழப்பு. நெஞ்சை பதபதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி மீனவர்கள் போராட்டம். தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணியை உடனே தொடங்கி விரைந்து முடிக்க வலியுறுத்தல். தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக செங்கல்பட்டு கடற்கரை செல்லக்கூடிய 12 மின்சார ரயில்கள் ரத்து எதிரொலி. தாம்பரம் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அரசு பேருந்துகள் மோதி விபத்து. அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்ற 3 பக்தர்கள் உள்பட 6 பேர் படுகாயம். விடிய விடிய கிரிவலம் முடித்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். ஆடி மாத குரு பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 2வது நாளாக குவிந்த பக்தர்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா 2ஆம் கால யாகசாலை பூஜை கோலாகலம்.
ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். வருகிற 13ஆம் தேதி புதிய நவகிரக கோயில் பிரதிஷ்டைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு. 3 நாட்கள் நடைபெறும் பூஜையை ஒட்டி பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவசம் போர்டு தகவல். பொள்ளாச்சி அருகே சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை துரத்திய காட்டு யானையால் பரபரப்பு. நொடி பொழுதில் வாகனத்தை பின்னோக்கி இயக்கி உயிர் தப்பிய வீடியோ இணையத்தில் வைரல். டெல்லியில் ஆசாத் சந்தை அருகே கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. மகாராஷ்டிரா மாநிலம் குஜர்வாடியில் 300 அடி பள்ளத்தில் காருடன் விழுந்த நபர் காயம். டேபிள் பாயிண்டில் ரீல்ஸ் எடுப்பதற்காக காரில் ஸ்டண்ட் செய்த போது நேர்ந்த விபரீதம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் ரீல்ஸ் மோகத்தில் சாலையில் கையில் துப்பாக்கியுடன் நடனமாடிய பெண். வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் நடவடிக்கை எடுக்க வலிக்கும் கோரிக்கை. தென்கொரியாவில் அவசர நிலையை பிரகடனம் செய்தது தொடர்பான வழக்கில் சாட்சிகளை அழிக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கு. நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் அதிபர் யூன் சுக் யோல் மீண்டும் சிறையில் அடைப்பு. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான விவகாரத்தில் முதற்கட்ட ஆய்வறிக்கை தயார். ஆய்வறிக்கை இன்று வெளியாக வாய்ப்பு என விமான விபத்து விசாரணை பணியக அதிகாரிகள் தகவல். அமெரிக்காவின் ஹவாயில் ஓய்வின்றி தீப்பிழம்பை உமிழும் கிலாவுயே எரிமலை 150 அடி உயரம் வரை நெருப்பு குழம்பு சீறுவதால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தகவல். மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் இந்திய பணியாளர்கள் அதிகப்படுத்தும் H-1B2 விசா கட்டணங்களை உயர்த்துவதாக அமெரிக்கா அறிவிப்பு. ஆண்டுதோறும் பணவீக்கத்திற்கு ஏற்ப உயர்த்தப்படும் இந்த கட்டணமானது 2026ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள சுபான்ஷு சுக்லா குழு வருகிற 14ஆம் தேதி பூமிக்கு புறப்பட உள்ளவர்களை உற்சாகமாக வரவேற்க உள்ளதாக நாசா தகவல். இந்தியாவில் தனது முதல் கார் ஷோரூமை திறக்கிறது டெஸ்லா கார் நிறுவனம். மும்பையில் வரும் 15ஆம் தேதி திறக்கப்படுவதாக தகவல். பிரபல பாடகி ஆஷா போஸ்லே மரணம் என பரவும் தகவல் வதந்தி. அவரது மகன் ஆனந்த் போஸ்லே விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 72,600 ரூபாய்க்கு விற்பனை.